ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கெண்டல் கருவாடை வச்சு எப்படி சூப்பராக குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மண் சட்டி எடுத்துக்கோங்க. சட்டி நல்லா சூடானதும் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கூடவே கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10 பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. நாம் இன்றைக்கி மிளகாவை அரைச்சி சேர்க்க போகிறோம். அதனால் நான் பச்சை மிளகாய் ஒன்று தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வேணால் கூட சேர்த்திக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. பூண்டு வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறினதும் நம்ம காய் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 2 முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கோங்க. இப்போதைக்கு காய் வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3 தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா மசியறதுக்காக 5 நிமிஷம் தட்டு போட்டு வேக விட்டுடலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் மேலே சொல்லியிருக்க மாதிரி மிளகு, சீரகம், சோம்பு, கொத்தமல்லி விதை, மிளகாய் எல்லாமே ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. 5 மினிட்ஸுக்கு அப்புறம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. கரண்டியால் ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்தி ஒரு வாட்டி கிளறிட்டு நான் ஆல்ரெடி லெமன் சைஸ் புளி ஒரு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்திக்கலாம். கூடவே வேகிறதுக்காக 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கிறேன். நம்ம முதல்ல காய் வேகிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கும்போது உங்களுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி சுத்தம் பண்ணி வச்சுருக்க கெண்டல் மீனை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எந்த கருவாடு பிடிக்குமோ எதை வேணால் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு இதையும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வேணால் ரொம்ப உடஞ்சி போயிடும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக வீடே மணக்கிற அளவுக்கு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் வேணும்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.